வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை விமர்சனம் செய்தது வருத்தம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கருத்து. மறைந்த முன்னாள் தலைவர்களை விமர்சிக்கும் வகையில் வீடியோ வெளியிட்டதை தவிர்த்திருக்கலாம் என்றும் பேட்டி. திமுகவுடனான உறவை மனதளவில் திருமாவளவன் முறித்துக் கொண்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கருத்து. பெயரளவுக்கு மட்டுமே உறவு வைத்திருப்பதாகவும் பேட்டி. அவருடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள். திமுக கட்சியோடு அவர் மனதளவில் உறவை முறித்துக் கொண்டார், பெயரளவில் உறவு வைத்திருக்கின்றார். திமுக ஆட்சியை அகற்ற அதிமுக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அழைப்பு. என்று எண்ணுகின்ற தலைவர்களில் ஒருவராக விஜய் இருக்கிறார். ஆகவே அதிமுகவுக்கு கூட்டணிக்கு வர வேண்டும். அதிமுக தலைவர் தான் திமுகவுக்கு வலுவான எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய தலைமை. திராவிடத்தை எதிர்த்து நடைபெற்ற முருகன் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றது வெட்கக்கேடானது என்று அமைச்சர் ரகுபதி கடும் விமர்சனம். அதிமுக என்ற பெயரை பயன்படுத்தும் தகுதியே அதிமுகவினருக்கு இல்லாமல் போய்விட்டதாகவும் சாடல். அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள். கோவையில் நடைபெறும் RSS விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்பு. RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் தலைமையிலான நிகழ்ச்சியில் அண்ணாமலையுடன் ஒரே இருக்கையை பகிர்ந்து கொண்டார். அண்ணாவை விமர்சிக்கும் மேடையில் அமர்ந்து பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைத்து விட்டனர். முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுகவினர் பங்கேற்றதும் அவர்களின் அடிமைத்தனத்தை காட்டுவதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். எம்ஜிஆரை ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை அற்பத்தனமான அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சனம். ஜூன் 27, 28 அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவுடன் ஆலோசனை நடத்துகிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயல்பாடுகள் 2026 தேர்தலை முன்னிறுத்தி களப்பணி ஆற்றுவது குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல். கர்நாடக மாநிலத்தை போன்று PDPS திட்டத்தின்படி தமிழக மா விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். துணை முதலமைச்சர் உதயநிதி நிகழ்ச்சியில் சலசலப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள குடிசைகள் மற்றும் கால்வாய் பகுதிகள் திரைசீலை போட்டு மறைப்பு.
முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத்திடம் இருந்து நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் வாங்கியதாக எழுந்த புகார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை. தாவேகா தலைவர் விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் விதிமீறல்களில் ஈடுபட்டதாக சென்னையில் 53 வழக்குகள் பதிவு. பொது இடங்களில் அனுமதியின்றி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல், பிளக்ஸ் போர்டு வைத்தது உள்ளிட்ட பிரிவுகளில் நடவடிக்கை. யார் பலம் வாய்ந்தவர்கள் என நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை இடையே கடும் போட்டி நிலவுகிறது. நயினார் நாகேந்திரன் பச்சை துண்டுடனும் அண்ணாமலை காவி துண்டுடனும் சுற்றுவதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு செல்வாக்கா அல்லது இப்பொழுது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு செல்வாக்கா? இதுதான் இப்போது அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போட்டி. ஒருவர் பச்சை துண்டை எடுத்து சுற்றி கொண்டிருக்கின்றார். பச்சை துண்டுக்கு சொந்தக்காரர் நயினார் நாகேந்திரன். இன்னொருவர் காவி துண்டை எடுத்து சுற்றி கொண்டிருக்கின்றார். அந்த காவி துண்டுக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை. இந்த போட்டிக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தான். அந்த போட்டியின் முடிவு தெரிவிட்டும் அதன் பிறகு களத்திலே சொத்து குவிப்பு வழக்கில் திமுக எம்பி ஆர் ராசா சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். குற்றச்சாட்டு பதியப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் விசாரணை ஜூன் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மீது தொடரப்பட்ட வழக்கு. காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக ஹெச் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழ்நாட்டில் மேலும் 2 இடங்களில் மினி டைடல் பார்க் அமைப்பதற்கு டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடக்கம். திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் ராமதாஸ் இல்லம் முன்பு நடைபெறவிருந்த பாமகவினர் உண்ணாவிரத போராட்டம் ரத்து. பாமக நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோளை ஏற்று வாபஸ் என அறிவிப்பு. ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்தியதன் எதிரொலியாக இந்திய பங்குச்சந்தை சரிவுடன் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 625 புள்ளிகள் சரிந்து 81,782க்கு வர்த்தகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,840 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 9,230 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பத்தூரில் கள ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக ரயிலில் பயணம் செய்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜூன் 25ஆம் தேதி சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து காட்பாடி செல்கிறார். சேலத்தில் சட்டவிரோதமாக குழந்தை விற்பனையில் ஈடுபட்ட 6 பேர் கொண்ட கும்பல் கைது. கடந்த 3 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை விற்றது அம்பலம். ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் ஏற்பட்ட இடைவெளியில் 3வது நாளாக போக்குவரத்துக்கு தடை. பெங்களூரு செல்லக்கூடிய பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல ஏதுவாக மாற்று வழியில் தடுப்புச் சுவர் அகற்றப்பட்டு புதிய ஏற்பாடு. தென்காசி சுந்தரபாண்டியபுரம் முதியோர் இல்லத்தில் உணவு உபாதை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த செல்வராஜ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு.
நெல்லை வஉசி திடலில் இளைஞர்கள் இடையே ஏற்பட்ட தகராறை தடுக்க முயன்ற போது காவலருக்கு அரிவாள் வெட்டு. சிறார் உட்பட 5 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வரும் நெல்லை காவல்துறையினர். திருப்பத்தூரில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் விசமங்கலம் சாலையில் அருந்ததியின மக்களுக்கு வீட்டுமனை கோரி நமது தேசம் கட்சியினர் மறியல். போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் உடல்நிலை சரியில்லாத மகளை அழைத்து செல்ல முடியாமல் தவித்த தாய் வாக்குவாதம். வால்பாறை பச்சை மலையில் 4 வயது சிறுமியை கடித்துக் கொன்ற சிறுத்தையை பிடிக்க வனத்துறை தீவிரம். கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி தேடுதல் வேட்டை. தர்மபுரியில் அரசு பேருந்து மீது டிராக்டர் மோதி விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயம். விபத்து தொடர்பான பதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி. பள்ளி நேரத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்க வலியுறுத்தி தஞ்சாவூர் 8 கரம்பை புறவழி சாலையில் பொதுமக்கள் மாணவர்கள் மறியல் போராட்டம். குறைந்த அளவிலான பேருந்துகள் இயக்கத்தால் கடும் அவதிக்குள்ளாவதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே வீசி வரும் பலத்த காற்று. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தம். ஆனி திருமஞ்சன திருவிழாவையொட்டி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கொடியேற்றம். நடராஜர் சந்நிதிக்கு எதிரே உள்ள கொடிமரத்தில் உற்சவ ஆச்சாரியார் சிவகைலாஸ் தீட்சிதர் வேத மந்திரங்கள் முழங்க மேலதாளங்களுடன் கொடியேற்றப்பட்டது. மேற்கு வங்க மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் 188 கிராமங்கள் வெள்ளத்தில் சிக்கின. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் வெளியே வர முடியாமல் மக்கள் தவிப்பு. மும்பையில் வீட்டில் இருந்த எரிவாயு சிலிண்டரில் இருந்து கேஸ் கசிந்து விபத்து. சிலிண்டரை அப்புறப்படுத்த சென்ற பெண் உட்பட 2 பலத்த காயம். மும்பை பிலிம் சிட்டியில் உள்ள அனுபமா தொலைக்காட்சி தொடர் படப்பிடிப்பு தளத்தில் பயங்கர தீ விபத்து. உயிர் சேதம் எதுவும் இல்லை என தகவல். காரில் சிக்கி தொண்டர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஜெகன்மோகன் ரெட்டி மீது வழக்கு பதிவு. உயிரிழந்த சிங்கையா குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. மேற்கு, கிழக்கு மற்றும் மத்திய ஈரான் பகுதிகளில் உள்ள 6 விமான நிலையங்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல். தாக்குதலில் விமான ஓடுபாதைகள், பதுங்கு குழிகள், எரிபொருள் நிரப்பும் விமானம் சேதம் என தகவல். இஸ்ரேல் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் கோமேனி கண்டனம். தவறுக்கான தண்டனையை இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படும் என்றும் உறுதி. அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானில் உள்ள ஈஸ்பஹான் அணு உலையின் நுழைவாயில் மட்டுமே சேதம்.
ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தகவல். ஈரானுக்கு எதிரான போரை அதிபர் டிரம்ப் உடனடியாக நிறுத்த வேண்டும். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மக்கள் பேரணி. போர் எப்பொழுதும் பிரச்சனைகளை தீர்க்காது, மாறாக அது ஆழமான காயங்களை ஏற்படுத்தும். இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து போப் லியோ வருத்தம். வல்லரசுகள் நல்லரசுகள் ஆகாவிடில் புல்லரசு ஆகிவிடும் பூமி என்று கவிஞர் வைரமுத்து கருத்து. போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், அணுகுண்டு முட்டையிடும் அலுமினிய பறவைகள் அதனதன் கூடுகளுக்கு திரும்பட்டும் என்றும் பதிவு. சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் உள்ள தேவாலயத்தில் IS அமைப்பைச் சேர்ந்த நபர் தற்கொலைப்படை தாக்குதல். 22 பேர் உயிரிழப்பு, 50க்கும் மேற்பட்டோர் காயம். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 96 ரன்கள் முன்னிலை. KL ராகுல் 47 ரன்களிலும் கேப்டன் சுப்மன் கில் 6 ரன்களிலும் களத்தில் உள்ளனர். T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாட கனடா அணி தகுதி. இந்தியா இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தொடருக்கு இதுவரை 12 அணிகள் தகுதி பெற்றுள்ளன. திரைப்படங்களில் தொடர்ந்து நடிப்பது குறித்து தேர்தல் முடிவுகளை பொறுத்து முடிவு செய்வேன் என்று விஜய் கூறினார். ஜனநாயகன் தான் கடைசி படமா என நடிகர் விஜயிடம் தான் கேட்டபோது அவர் கூறியதாக நடிகை மமிதா பைஜு நிகழ்ச்சி ஒன்றில் பேசியது வைரல்.